வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான அரசு வேலை சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு தகவலை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 5000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் தமிழ்நாடு முழுவதும் கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 8th அல்லது 10th அல்லது 12th அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷனே தமிழில் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 3/4/2023 கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து விதமான மாவட்டங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 18,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. தென் இந்த ஜாப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் சென்னை ரீஜியனை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ராணிப்பேட்டை, திருவாரூர், அதே மாதிரி வேலூர், இது மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்லாம் சென்னை ரீஜியனில் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், அதே மாதிரி ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, நாமக்கல், நீலகிரி, சேலம், திருப்பூர், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் ரீஜியனில் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மதுரை ரீஜியன் தனியாக, திருச்சி ரீஜியன் தனியாக இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மதுரை ரீஜியன் பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தென்காசி, தேனி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், இது மாதிரியான ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா மதுரை ரீஜியன் ஆகும். திருச்சி ரீஜியன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கடலூர், கள்ளக்குறிச்சி, காரைக்கால், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுச்சேரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், இது மாதிரியான ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா திருச்சி ரீஜியன்லேயும் இவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 20/3/2023 30/4/2023 கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் அதாவது 3/4/2023 சொல்லியிருக்காங்க. தென் உங்களுக்கு டோட்டலாக 5,000 வேக்கண்ட் இந்தியா முழுவதும் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர், மதுரை, சென்னை ரீஜியன், அதே மாதிரி திருச்சி ரீஜியன், இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி டோட்டலாக 230 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா 5,000 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதனுடைய எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியனாக இருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் உங்களுக்கான ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். தென் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், அதாவது தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இவங்க கன்சிடர் பண்ணுறக்கூடியது எல்லாமே இதில் சொல்லியிருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th 10th அல்லது 12th எடுத்திருக்கக்கூடிய தமிழ் எடுத்திருக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுது, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழ், இதே கேரளா வந்துச்சு அப்படின்னா மலையாளம், சரிங்களா? ஸோ இது மாதிரி லோக்கல் லாங்குவேஜில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிகிரி ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10th 12th நீங்கள் எவ்வளோ மார்க் அதாவது தமிழில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது அவங்க பேஸ் பண்ணி எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இதில் இம்பார்ட்டண்ட் எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் இது அப்ரெண்டிஸ் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா apprenticeshipindia.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஏப்ரல் 3 நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தென் இது பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 minutesல ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.